ஒரு முறை சுவைத்தால் அசைவ உணவு பிரியர்களை மீண்டும் மீண்டும் தேட தூண்டும் உணவு பட்டியலில் முதன்மையாக இடம் பிடிப்பது கபாப். 2015ஆம் ஆண்டில் அறிமுகமாகி 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு கபாப் உணவு உலக நாடுகளில் மிகவும் பிரபலமாகி இருக்கிறது. ஆனாலும் இதன் வரலாறு மிகவும் தொன்மையானது. பழங்காலத்தில் போர் வீரர்கள் முகாம்களில் இருந்தபோது தங்களின் வாள்கள் மூலம் கரித்துண்டுகளை குத்தி நெருப்பில் வாட்டி சாப்பிட்டதிலிருந்து கபாப் கலாச்சாரம் துவங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, பற்கள் இல்லாத நவாப் ஒருவருக்கு பிரத்யேகமாக கரைந்து போகும் பக்குவத்தில் சமைக்கப்பட்ட உணவே பின்னாளில் கலோட்டி கபாப்பாக மாறியதாகவும் வரலாற்று சான்றுகள் உள்ளன. முகலாயர் காலத்தில் இந்தியாவுக்குள் நுழைந்த கபாப் நம்மூர் மசாலாக்களுடன் கலந்து சிக் கபாப், கலோட்டி கபாப், ரஸ்மி கபாப் என பல அவதாரங்களை எடுத்து இந்தியர்களின் இதயங்களிலும் நீங்கா இடம் பிடித்துள்ளது. தயிர், முந்திரி விழுது மற்றும் மசாலாக்களில் ஊற வைக்கப்பட்ட கோழி இறைச்சியை கொண்டு செய்யப்படும் பட்டு போன்ற மென்மையான கபாப் ஒரு தனி சுவைதான் என அசைவ பிரியர்கள் நாக்கில் எச்சில் ஊற தெரிவிக்கின்றனர். கபாப் அசைவ பிரியர்களுக்கானது மட்டுமல்ல, புதினா, கொத்தமல்லி மற்றும் பச்சை மிளகாய் கலந்த கலவைகளோடு நம்மூர் ஏலக்காய், கிராம்பு மற்றும் குங்குமப்பூ கொண்டு பன்னீர், காளான், சோயா மற்றும் காய்கறிகள் மூலம் செய்யப்படும் கபாப் இன்று சைவ உணவு பிரியர்களையும் வசியப்படுத்தி ஈர்த்து வருகிறது. டயட், கலோரி போன்றவற்றை மனதில் கொண்டு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சரியான அளவோடு ஆரோக்கியமான முறையில் கிரில் செய்யப்படும் கபாப்பை நாமும் இந்நாளில் சுவைத்து மகிழ்வோம். வசந்த் டிவி செய்திகளுக்காக சுப்பு.